முதல் ராத்திரி படம் பார்த்தா படம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டான படம். இந்த மாதிரி படம் வந்து பார்த்ததுல புதுசா இருக்கு. 2 கப்புள்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு கல்யாணம் பண்ண வச்சுட்டு ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாட விட மாட்டாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ரொம்ப ஒரு யதார்த்தமா ஒரு கிராமத்து செட்டப்ல வந்து நடக்கக்கூடிய ஒரு இயல்பான விஷயங்களை வச்சு சூப்பராக வந்து ஒரு ஹிலாரியஸாக வந்து காமெடியாக வந்து அந்த டேரக்டர் வந்து சொல்லியிருக்காரு. முதல் ராத்திரி படம் நல்லாவே இருக்குது. ஓகேங்களா, நான் வந்து எந்த விதமாக எதிர்பார்த்தெல்லாம் வரல. ஏன்னா வந்து படம் தேட்டரில் ஓடுமான்னு தெரில. ஏன்னா அவரை மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வந்தது, அதுக்கப்புறம் தேட்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் உண்மையிலேயே படம் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது சார். முதல் ராத்திரி படம் பேர் தான் முதல் ராத்திரி, ஆனால் படத்துள்ள முதல் ராத்திரிலாம் இருக்காது. படம் வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவி. கண்டிப்பாக வந்து எல்லா ஆடியன்ஸுக்கும் இந்த வீக்குக்கு கனெக்ட் ஆகும். எல்லாருமே முதல் ராத்திரி சொல்லிட்டு குழந்தைங்களாக கூட்டு வர வந்துடுறேன். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரையும் இந்த படத்தை கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். அவ்வளோ நல்ல படம். டைரக்டர் கரெக்டாகவே ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டிங் கொண்டு போயிருக்காரு. கரெக்டாக 2 சாங்கு தான் எங்கே வேணுமோ அங்கே வச்சுருக்காங்க. அதேமாதிரி மியூசிக்லாம் பார்த்தோன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஒரு படம்னா எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த படத்தை கரெக்டாக எடுத்துகிட்டு வந்திருக்காரு டேரக்டர். அவர் பேருக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ ஹிட்டு படம் கொடுத்துருந்தாலும் அதே ஹிட்டு திருப்பி இந்த வாரம் இது ஹிட் ஆகும்னு கண்டிப்பாக நினைக்கிறோம். ஆக்சுவலி முதல் ராத்திரி இந்த படம் டைட்டில் கேட்டோன்னே எல்லாருக்கும் டபுள் மீனிங் தான் மைண்டுக்கு வரும். ஆனால் அப்படி இல்லை, படம் சூப்பராக இருந்தது உண்மையிலே. அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நல்ல ஒரு கான்செப்ட். ஒரு 1 டே இந்த கல்யாணம் ஸ்டார்ட் ஆகி மறுநாள் ஆகிற வரைக்கும் என்னென்னலாம் நடக்கும், எப்படிலாம் இருக்கும், அந்த ஒரு வித்தியாசமான ஒரு கலகலப்பு, அதில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ட்ராவலிங்கில் கூட அழகாக வில்லேஜ் சைடில் நடக்கக்கூடிய பெண்களோட விஷயங்களாக இருக்கட்டும், அதை தாண்டி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜாதி ரீதியான விஷயங்களா இருக்கட்டும், சின்ன சின்ன விஷயத்துல கூட அழகா சூப்பரா காமிச்சிருந்தாங்க. யார் மனசையும் புண்படுத்தல. ஆனா இது இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. காமெடியில் ஒர்க் அவுட் ஆயிருந்தது. மதினின்ட்டு வாடி போடிங்கிற அளவுக்கு போகிறதா இருக்கட்டும், சரக்கு அடிக்கிறதுக்கு முன்னாடி சித்தப்பாம்மா சரக்கு அடித்ததுக்கப்புறம் எப்படி பேசுகிறாங்க, அந்த ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம் இருக்குல்ல, யதார்த்தமான ஒரு லைஃப். எனக்கு என்னென்னா, நான் ஊருக்கே போயிட்டு வந்த ஒரு ஃபீல் கிடச்சிது. அந்த அளவுக்கு ரொம்ப யதார்த்தமாக இருந்தது. எல்லாரோட ஆக்டிங்குமே சூப்பராக இருந்தது. டைரக்டர் வந்து ஃபஸ்ட்டு மூவி மாதிரி தெரியல. நம்ம பாக்யராஜ் சார் படம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பாக்யராஜ் சார் படம், பாண்டியராஜன், இவங்க படம்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கை வந்து நமக்கு இது ஃபஸ்ட்டு படத்துலேயே கொடுத்துருக்காரு. எந்த சீனில் பாக்யராஜ் படம், பாண்டியராஜ் படத்தெல்லாம் ஒரு கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் வந்து ஒரு சரியான முறையில் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ சீன்ஸை வந்து அந்தளவுக்கு கொண்டு போகும்போது டைரக்ஷன்ஸோட பேரை போடுறாங்க பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு அர்த்தத்தில். ஓகே, நல்லா இருக்குது படம். டைட்டில் நம்பி யாரும் வந்து ஏமாறாதீங்க. படத்தில் அந்த மாதிரி ஒரு தவறான சீன்ஸுங்க ஒரு இடத்துல கூட இல்லை. எல்லா ஆடியன்ஸுக்கு செட் ஆகிற மாதிரியும், குறிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு செட் ஆகிற மாதிரி படம் வந்து ரொம்பவே காமெடியாக எடுத்திருக்காங்க. அதே மாதிரி அட் த சேம் டைம் ஜாதி பிரச்சனையை அழகான முறையில் பிரச்சனை வராத அளவுக்கு நல்லா அழகாக ஃபேஸ் பண்ணிக்காங்க படத்தில். நல்லா சூப்பராக இது படம். அந்த ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாட விடாம மாப்பிள்ளை வீட்டு சைடு ஒரு பக்கம் அடிச்சுக்கிறாங்க, பொண்ணு வீட்டு சைடு ஒரு பக்கம் அடிச்சுக்கிறாங்க, எல்லாமே அடிச்சுக்கிறாங்க. பொண்ணு மாப்பிள்ளை எங்கயா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இந்த படத்தில் மெயினாக ஒரு கட்டில் கொண்டு வருவாங்க. லாஸ்ட் வரையும் அந்த கட்டில் கொண்டு வந்து விடாம பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதுதான் சார். இதில் நிறைய நியூ ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. நியூ ஆர்டிஸ்ட் மாதிரி தெரியல, ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆர்டிஸ்ட் மாதிரி தான் நடிச்சிருக்காங்க. உண்மையுமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. எல்லாத்துக்குமே அந்த எல்லாரோட டைலாக் டெலிவரி கரெக்டாக இருக்குது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே வேறு லெவல் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. மியூசிக்கு, சாங்கு எல்லாமே பயங்கரமாக இருக்குது. ஸோ வில்லேஜில் ஒரு கல்யாணம் நடந்துச்சுன்னா என்ன மாதிரிலாம் இருக்குமோ நம்ம இந்த ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இப்போ ஒரு காது குத்தே வச்சுன்னா அங்கே கறிச்சோடு போடலன்னா எப்படி சண்டை போட்டுப்பாங்களா, அந்த மாதிரி இதை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு சண்டை போட்டுக்கிறாங்க. அவ்வளோதான். லாஸ்ட் வரையும் பொண்ணு மாப்பிள்ளை சேர்ந்தாங்களான்ற மாதிரி இருக்கும். ஜென்ஸு கிட்ஸுக்கும் பிடிக்கும், கண்டிப்பாக பிடிக்கும். வந்து பாருங்கள். ஜென்ஸு கிட்ஸு, 90 கிட்ஸு, 80 கிட்ஸ் எல்லாத்துக்கும் பிடிக்கும். வந்து பாருங்கள். நிறைய பேர் வந்து என்னென்னா முதல் ராத்திரின்றனால தப்பாக எடுத்துக்க வேண்டாம். இது குடும்ப படங்க. வந்து பாருங்க. என்னன்னா அந்த கப்புள்ஸ் ஃபர்ஸ்ட் நைட்டு பண்ண விடாத அளவுக்கு பிரச்சனை பண்ணுவாங்க. அதுதான் இந்த படத்தோட கான்செப்ட். உள்ள வந்து படத்தை பாருங்க, செம்ம என்டர்டைன்மெண்ட், சிரிப்புக்கு பஞ்சமே இல்லை. வந்து எல்லாரும் பாருங்க, சூப்பராக இருக்கு. ஆமாம்மா, கேஸ்ட்ன்றனால கேஸ்ட் ப்ராப்ளம் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அவங்கள வந்து டச் பண்ண முடியாமல், இப்படி மேலே ஷோல்டரில் கை வைக்காம, அந்த மாதிரி போர்ஷன்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இருக்கிற ஜாதி மதம் எல்லாமே பார்க்குறாங்களா, அதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். மற்றபடி படம் வந்து சூப்பராக இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்குது. வந்து பாருங்கள். இந்த மாதிரி படத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். பெரிய பெரிய படம்லாம் எவ்வளோ க்ரோஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. சின்ன பட்ஜெட்டில் நடித்த படம் ரொம்ப கலக்கலாக இருக்குது. வந்து எல்லாரும் பாருங்கள், நல்லா இருக்குது. படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு பையன் ஒரு பொண்ணு 2 பேருக்குமே வந்து கல்யாணத்தில் விருப்பம் இல்லை. ஸோ வீட்டுக்காரங்க எல்லாருமே சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த முதல் ராத்திரியில் என்ன நடக்கிறது தான் படத்தோட ஸ்டோரி. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ரொம்ப ஒரு யதார்த்தமாக ஒரு கிராமத்து செட்டப்பில் வந்து
நடக்கக்கூடிய ஒரு இயல்பான விஷயங்களை வச்சு சூப்பராக வந்து ஒரு ஹிலாரியஸாக வந்து காமெடியாக வந்து அந்த டேரக்டர் வந்து சொல்லியிருக்காரு. இதில் வந்து முக்கியமாக ஒரு கதைன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பெரிய ஒரு கதைலாம் ஒன்றும் கிடையாது. சொன்ன விதம் தான் இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. இல்லை, முதல் ராத்திரிங்கிற டைட்டில் பார்த்த உடனே எல்லாருமே வந்து ஓ அந்த மாதிரி படமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் வருவாங்க. இது அந்த மாதிரி படம்லாம் கிடையாது. இது வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான ஒரு படம். ஒரு சிங்கிள் ஷாட்டு கூட வந்து நீங்கள் வந்து ஒரு அடல்ட் கண்டென்ட்டான ஷாட்டு வந்து சிங்கிள் ஷாட்டு கூட கிடையாது அந்த படத்தில். இது ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த நைட்டில் என்ன நடக்குது அந்த ஒரு விஷயம் தான். நைட்டில் என்ன குழப்பம் நடக்குது அதை பற்றி தான் இந்த படமே இருக்குது. ஆக்சுவலாக வந்து இந்த டைட்டில் இல்லாமல் வேறு டைட்டில் வச்சுருந்தாங்கன்னா வந்து ஆடியன்ஸுக்கு ரொம்ப கிளியராக இருக்கும். ஏன்னா ஒரு சில ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் வந்து யோசிப்பாங்க, என்னடா இந்த மாதிரி டைட்டில் இருக்குது, நம்ம வந்து ஃபேமிலியாக போகலாமான்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறேன்னா, இந்த படம் வந்து அந்த மாதிரி எதுவுமே ஒரு துளி கிடையாது. பாருங்கள், ஜென்சி காதலை வந்து அவங்களுக்கு செருப்படி கொடுக்குற மாதிரி சூப்பராக வந்து சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணோட லவ்வர் ஒரு பையன் வந்து ஒரு ஜென்சி லவ் மாதிரி, அவனை இப்படி லவ் பண்ணிடுறேன் அப்படி லவ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையால் பயங்கரமாக வந்து சொல்கிறான். பட் என்னன்னா, ஒரு சின்ன பொறுப்புன்னு வரும்போது ஐயோ பொறுப்பா, ஐயோ நீ வேணா, நீ என்னால் அந்த பொறுப்பில் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஜகா வாங்குறான். அது வந்து ஒரு சீரியஸான கேரக்டர் காமிக்காமல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு காமெடியாக வந்து காமிச்சிட்டாங்க. பட் உள்ள சொல்ல கருத்து வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சது. அது ஜென்சிக்கான ஒரு கரெக்டான ஒரு கருத்து. மற்ற படத்துக்கு படம் ஃபுல்லாலாம் ஜென்சி கிட்ஸ்க்கெல்லாம் எந்த அளவுக்கு பிடிக்கும்லாம் எனக்கு தெரியாது. பட் இந்த ஒரு பாட்டை பார்த்து நீங்கள்லாம் திருந்துங்கடா அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இன்னொன்று, ஒரு காமெடி கேரக்டர்ஸ் அவங்க கூட ஒரு 2 கேரக்டர் வரும், அதுவும் காமெடி சீக்வன்ஸ் நல்லாவே ஒரு கூட இருந்து